வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் மிகவும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இது. நடிகர் விஜயின் மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் தனது முதல் இயக்கத்தில் உருவாக்கிய படம் சிக்மா. இந்த படத்தின் போஸ்டர் வெளியான போது அதில் ஒரு விஷயம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. என்ன தெரியுமா? தந்தை விஜயின் இனிஷியல் கூட ஜேசன் பயன்படுத்தவில்லை. இது அப்போது பெரும் பேசுபொருளானது. ஆனால் இப்போது விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் வெளியாகும் தகவல்களை வைத்து பார்க்கும்போது அதற்கான காரணம் புரிகிறது. முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவம்பர் 2025 ஆண்டு லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான சிக்மா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. சுந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் ஒரு விஷயத்தை கவனித்தனர். இயக்குனர் ஜேசன் சஞ்சய் என்று மட்டுமே குறிப்பிட்டிருந்தது. பொதுவாக பிரபலத்தின் மகன் என்றால் அவரது பெயருடன் தந்தையின் பெயரையோ இனிஷியலையோ சேர்த்துக் கொள்வது வழக்கம். ஆனால் ஜேசன் அதை செய்யவில்லை. இது அப்போதே ரசிகர்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியது. ஏன் விஜய் சாரின் பெயரை சேர்க்கவில்லை? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா என்று பலரும் ட்வீட் செய்தனர். இப்போது 2026 பிப்ரவரியில் வெளியான விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விவரங்களை பார்க்கலாம். சங்கீதா தனது மனுவில் கூறியிருப்பதாவது: ஏப்ரல் 2021 விஜய் ஒரு நடிகையுடன் திருமணம் மீறிய உறவில் இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். இது அவருக்கு மிகுந்த மனவேதனையையும் நம்பிக்கை மோசடியையும் ஏற்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். மேலும் விஜய் முதலில் அந்த உறவை முறித்துக் கொள்வதாக உறுதியளித்ததும் பின்னர் அதை கடைபிடிக்கவில்லை என்றும் சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். இப்போது இந்த தகவலை வைத்து பார்க்கும்போது 2021 விஜய் சங்கீதா உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஜேசனுக்கு வயது 21. அவர் தனது தாய்க்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். இதற்கு மேலும் ஒரு சான்று சமீபத்தில் நடந்த சம்பவம். சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்த சில நாட்களிலேயே ஜேசன் சஞ்சய் தனது தந்தை விஜயை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ செய்ததாக செய்திகள் வெளியாகின. அவர் 38 பேரை மட்டுமே பின்தொடர்கிறார். அதில் அனுராக் காஷ்யப், ஃபர்ஹான் அக்தர் போன்ற பிரபல இயக்குனர்கள் உள்ளனர். ஆனால் தந்தை விஜய் இல்லை. இது குடும்பத்தில் பதற்றத்தை காட்டுவதாகவும் ஜேசன் தனது தாய்க்கு ஆதரவாக இருப்பதன் அடையாளமாகவும் பலரும் கருதினர். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், விஜய் இன்ஸ்டாகிராமில் யாரையும் பின்தொடர்வதில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இது குறித்து விஜயின் சக நடிகர் ஒருவர் பாலிவுட் ஹங்காமாவிடம் தெரிவித்த தகவல் மிகவும் முக்கியமானது. சங்கீதா நிறைய பொறுத்து கொண்டார். விஜய் ஒரு நடிகையுடன் வெளிப்படையாக உறவில் இருந்தார். தமிழ் திரையுலகமே முழுவதுமே இதை அறியும். சங்கீதா தனது மகனிடமிருந்து ஆதரவை பெற்று இந்த நடவடிக்கை எடுக்க துணிந்தார். ஜேசன் தனது தாய்க்கு ராக் சாலிட் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறார். அதாவது ஜேசன் தனது தாய்க்கு உறுதியான ஆதரவாக இருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இப்போது இந்த தகவல்களை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? 2021 தாய் தந்தை இடையே பிரச்சனை வெடித்த போது ஜேசன் தனது தாயின் பக்கம் நின்றிருக்கலாம். அதன் பிறகு 2025 அவர் இயக்குனராக அறிமுகமான போது தந்தையின் பெயரை பயன்படுத்த விரும்பாமல் இருக்கலாம். இணையத்தில் சிலர் இது நெப்போட்டிசம் என்றும் விமர்சித்தனர். ஆனால் உண்மையில் ஜேசன் தனது தந்தையின் பெயரை பயன்படுத்த விரும்பாமல் இருந்திருப்பதே இதற்கு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை தனது தாய்க்கு ஆதரவாக இருப்பதன் அடையாளமாக அவர் தந்தையின் பெயரை தவிர்த்திருக்கலாம். இது அவரின் சுயமரியாதை மற்றும் தாய்ப்பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஜேசன் சஞ்சய் பற்றி சில முக்கிய தகவல்கள். பிறப்பு: ஆகஸ்ட் 26, 2000 ஆண்டு பிறந்தார். தற்போது வயது 25. தற்போது சுந்தீப் கிஷன் நாயகனாக நடிக்கும் சிக்மா படத்தை இயக்கி வருகிறார். சிக்மா இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படம். தமன் இசையமைக்க பிரியா அப்துல், ராஜ் சுந்தரம், சம்பத் ராஜ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். சமூக ஊடகம்: ஜேசன் இன்ஸ்டாகிராமில் 38 நபர்களை மட்டுமே பின்தொடர்கிறார். பிரபல இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமே அவரது பட்டியலில் உள்ளனர். இதற்கிடையே விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணை தொடர்கிறது. செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஏப்ரல் 10 விசாரணைக்கு வரவுள்ளது. சங்கீதா தனது மனுவில் நிரந்தர ஜீவனாம்சம், திருமண வீட்டில் வசிக்கும் உரிமை மற்றும் வழக்கு விசாரணையை ரகசியமாக நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேலும் விஜயின் நடவடிக்கைகளால் தனது குழந்தைகள் ஜேசன் மற்றும் திவ்ய சாஷா தங்கள் நண்பர்கள் மத்தியில் சங்கடத்தை சந்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது உங்கள் கருத்து மிக முக்கியம். 2021 விஜய் சங்கீதா உறவில் விரிசல் தெரிந்ததா? அதுதான் ஜேசன் தந்தை பெயரை தவிர்க்க காரணமா? ஜேசன் தாய்க்கு ஆதரவாக இருப்பது சரிதானா? சிக்மா போஸ்டரில் விஜய் பெயர் இல்லாதது உண்மையிலேயே குடும்ப பிரச்சனையின் அறிகுறியா? விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.